மாட்டிக்கிட்டாரு மாட்டிக்கிட்டாரு ஒருத்தரு அப்படின்னு நாமெல்லாம் நினைச்சா அது முட்டாள்தனங்க. அட ஆமாங்க, மனோஜ் மீனா கண்ணுல படுறாங்க. அவங்க ரிஜிஸ்ட்ரேஷனே முடிச்சிடுறாங்க பாத்தீங்களா? கல்யாணத்தை பதிவு பண்ணுது கனகா அம்மா தேவிகா. எவ்வளவு பெரிய தில்லாலங்கடி பாத்தீங்களா? இப்ப மீனா பாத்துருது. ஏங்க இங்க பாருங்க, கரெக்டா கார்ல ஏறும் போதும் பாக்குறாங்க மீனா. முத்து கூப்பிட்டோன்னே என்னாச்சு அப்படின்னு வந்தா நம்ம மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு தான் நினைப்போம். ஆனா பாத்தீங்கன்னா முத்து போயிட்டு டேய் மனோஜ் அப்படின்னு கூப்பிட எல்லாரும் தெரியும் பார்க்க. கரெக்டா அந்த சாமியாடி இருக்காரு இல்லையா, குறி ஜோசியம் சொல்றவரு, அவரும் கூட இருக்காரு. அவருக்கு அதாவது டக்குன்னு மாலையை கையில மாத்தி மாலையோட இருந்தா தானே மாட்டுவாரு. ஏன்டா இங்க நிக்கிற அப்படிங்கல. ஐயா எனக்கு ஒரு ஜோசியம் சொல்றவரு, அவருக்கு கல்யாணத்தை பதிவு பண்ண வந்தாங்க, என்னை கூப்பிட்டாரு, நான் வந்தேன். இதுல என்ன இருக்கு அப்படின்னு மனோஜ் சொல்லிடுவாரா? அப்புறம் என்னங்க, தப்பிச்சிட்டாருன்னு அர்த்தம் தானங்க. மனோஜ், இன்னைக்கு வேணா நீ தப்பிக்கலாம், ஆனா முத்துவோட கண்ணில் நீ மாட்டுவடி என்னைக்கா இருந்தாலும் அப்படின்னு வேணா நம்ம தேத்திக்கலாம். அதுக்கப்புறம் முத்து மீனா சரி மீனா வா நம்ம போவோம் அப்படின்னு கிளம்புறாங்க. டே நீ எதுக்கு இங்க வந்திருக்க? அது உனக்கு தேவையில்லாது அப்படின்னு முத்து சொல்ல, இல்லடா கேட்டேன்டா எதுக்கு இங்க வந்த? நாங்க அப்ரூவல் வாங்க வந்திருக்கோம், மேல கட்டுறோம்ல, அதுக்கு முறைப்படி நான் எதா இருந்தாலும் முறைப்படி தான் செய்வேன் அப்படின்னு சொல்ல, அப்படியே கனகா பாக்குது, தேவியா பாக்குது. சார் அப்படின்னு சொல்லி வர, நீ வாமா அப்படின்னு உங்களுக்கு கூட்டிட்டு கிளம்புறாங்க. இந்த மனோஜுக்கு இவ்வளவு பெரிய இடத்துல எல்லாமா இருக்குது பழக்கம் அப்படிங்கிற மாதிரி முத்து மீனும் பேசுறாங்க. அப்புறம் வீட்டுக்கும் போயிடுறாங்களா. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, இதை எப்படியாவது புருஷனா தான் பிள்ளைக்கு அப்பாவா ஆக்கிடணும்னு ரோகிணி நினைக்குதா. வர சொல்லிருது. உடனே மனோஜும் எப்படியாவது இவதான் முன்னாடி ஒரு பாயிண்ட வச்சுச்சு ரோகிணி, நான் கையெழுத்து போடணும் டைவர்ஸ்ல அப்படின்னா காசு 5 லட்சம்னு கிடைச்சு. இப்ப பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாம அப்படி பண்ணணும் அப்படின்ட்டு நீ வந்து கிறிஷு கூட கொஞ்சம் பழகணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிச்சா. இப்ப நீ பார்க்குக்கு வந்திருக்கேன் வா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கூப்பிடுது. மனோஜ் வேற வழி இல்ல போறாரு. ஏமா இங்க வந்திருக்கோம்? வேணாமா வாமா வீட்டுக்கு போவோம். ஏன்டா பார்க்குக்கு வந்து உனக்கு பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு, ஆனா நீ அந்த மனோஜ் டாடி வருவாரு என் கூட அன்பா பேசுவாருன்னு சொன்னில்ல, அதெல்லாம் நடக்காது, வேணாமா. டேய் வருவாரா பேசுவாரா, நீ ஏன் பயப்படுற? இல்லம்மா அங்க பாரு அவங்க அப்பா அம்மா பாரு என்னென்ன ஐஸ்கிரீம் சாப்பிடுறாங்க எல்லாம் பண்றாங்க அப்படி இப்படின்னு சொல்ல, ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பிள்ளைய கட்டி அணைச்சுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, உன் பிள்ளைக்கு என் பிள்ளைக்கு கனெக்ஷன் இருக்குல்ல அப்படின்னு. ஆமாங்க, அது 2 அண்ணன் தம்பி தானே. இப்ப மனோஜ் எங்க வர்ற? ஆனாலும் என்னமா மிரட்டுதுங்க, மிரட்டு உருட்டி மிரட்டுது ரோகிணி. மனோஜுக்கு மெசேஜ் போடுது, இங்க பாரு வரையில ஐஸ்கிரீமோட வா அப்படின்னுட்டு. பாவி பாவை மிரட்டுறாளே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் என்ன பண்றாரு, பாக்குறாரு ஐஸ்கிரீம் எங்க இருக்குன்னு. ஐஸ்கிரீம் கடையில 2 ஐஸ்கிரீமும் வாங்கிக்கிறாங்க. வரும்போதே பார்த்தா இங்க பலூன் பிள்ளைங்க எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கு. சரி போனா போகுது, கேட்டாலும் கேட்காட்டியும் நம்ம இந்த பலூனே 2 வாங்கிட்டு போவோம் அப்படின்ட்டு பலூனை வாங்கிக்கிட்டு ஐஸ்கிரீமை வாங்கிக்கிட்டு உள்ளுக்க வராரு பார்க்குக்குள்ள. உள்ளக பார்த்தோன்னே பலூனோட வரணும் அப்படியே ரோஹிணி பாக்குது. பரவாயில்லையே, ஐஸ்கிரீம் கேட்டா பலூனோட வரானே அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷம். கிறிஸ் இங்க பாரு டாடி வராரு, எங்க அப்படின்னு திரும்பி பார்க்க இவரோட பேசலாமா வேணாமான்னு கிறிஸுக்கு ஒரு மாதிரியா நினைப்பு வருது. இருந்தாலும் பார்க்கலாம் அப்படின்னு நிக்க மனோஜ் வந்துடுறாரு. வந்த கையோட ரோஹிணி என்ன பண்ணுது, மனோஜ் வா 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 அப்படின்னு ஐஸ்கிரீம் வாங்குது. யாருக்கா வாங்கிட்டு வந்த? கிறிஷுக்கா தான், வேற யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கையில, நீயே கொடு உங்க கையால மனோஜ். ச்சே என் தலையெழுத்து அப்படின்னு. டே இந்தா அப்படின்னு கொடுக்குறாரு. நல்லா சிரிச்சுக்கிட்டே கொடு மனோஜ். கிறிஷு இந்தப்பா அப்படின்னு கொடுக்க, இந்த பலூன் யாருக்கு வாங்கிட்டு வந்தீங்க டாடி அப்படின்னு கேட்டேன்னா, இதுவும் உனக்கு தான், வேற யாருக்கு அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்படியே அந்த புள்ள அவங்க அப்பா அம்மாலாம் கொஞ்சுறாங்களா தூக்கி வச்சுக்கிட்டு. அதே மாதிரி பார்க்க என் மயனை தூக்கி வச்சு கொஞ்சு அப்படின்னு ரோகிணி மிரட்ட, என் தலை எழுத்துடி அப்படின்ட்டு பார்க்க, கிறிஷு நல்லா படிக்கிறியாடா சாப்பிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கொடுக்குறாரு மனோஜ். அதுக்கப்புறம் இங்க பார் ஒழுங்கு மரியாதை தூக்கி வச்சு கொஞ்சுற அப்படின்னு மிரட்ட, முடியாது அப்படிங்கல வயித்த தடவி காமிக்குது நம்ம ரோகிணி. இங்க பாரு நீ மட்டும் அப்படின்ட்டு புரிஞ்சு போச்சு, இதை எடுக்கணும்டா உனக்கு, நீ என் பிள்ளையோட நீ கொஞ்சணும் அப்படின்னு சொல்லாம சொல்லுதா. சரி சரி விடு அப்படின்ட்டு கிறிஷு இங்க வாடா அப்படின்னு தூக்கி வச்சு அழகா கொஞ்சுறாரு. என்ன உனக்கு பிடிக்குதா டாடி அப்படிங்கல. பிடிக்குதுடா, வேற வழி. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? ஓ உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, ஆனா நீங்க தான் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, டாடி ஒரே ஒரு முத்தம் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு முத்தம் கொடுக்குது. அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. ச்சே இந்த பையன் பாவம், இந்த புள்ள இந்த ரோகிணி வயித்துல பிறந்ததுக்கு இவன் என்ன பாவம் பண்ணானோ அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்றாரு. அப்படி இல்ல, இந்த அளவுக்கு ஃபீல் பண்ற நீ முறகட்ட பேசாம ஏத்துக்கலாமே. என்னமோ போங்க. இப்ப எல்லாம் முடிஞ்சிருது, கொஞ்சம் முடிச்சிடாரு. சரி 1 மணி நேரம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன். அதெல்லாம் உடனே போகக்கூடாது, இரு இன்னும் 1 மணி நேரம் ஆகல. பரவாயில்ல ரோஹிணி, 1 மணி நேரம் தான், அந்த கொஞ்ச நேரத்துல ஆக போதுல, நான் போறேன் அப்படிங்கல. அங்க யானை சவாரி வச்சு விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அம்மா அம்மா எனக்கும் யானை சவாரி போகணும் ஆசையா இருக்குமா. கவலைப்படாத கிறிஸு, நமக்கு தான் டேடி இருக்காருல்ல,
உடனே மனோஜ் முறைக்கிறாரு. குனி, இல்லைன்னா உன் புள்ளைய சரி சரி விடு, எல்லாரும் இப்படி பிளாக்மெயில் பண்ணுவாங்க, நீ பண்ண மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி பண்ற, சரி அப்படின்னு குனிஞ்சுக்கிறாரு. மனோஜ் குனிஞ்ச கையோட கிருஷ்ண தூக்கி மேல உட்கார வைக்குது. யானை எம்மா யானை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாங்களா, என் தலையெழுத்துடி தலையெழுத்து அப்படின்ட்டு போயிட்டு இருக்காங்க. தலையெழுத்து என்ன, எல்லாம் உன் அம்மா உன் ஆத்தாக்காரி விஜயா பேச்ச கேட்டதுனாலதான் இவ்வளவு சீரழிற. இதுக்கு மேல தாங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. கரெக்டா அந்த பார்க்குக்கு பார்வதியும் விஜயாவும் வராங்க. ஐயையோ! என்னது இவங்க வராங்களே! அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது ரோகிணி. பரவால்ல பார்த்தா பார்த்துட்டு போட்டும். எனக்கென்ன அப்படிங்கையில பார்த்துடுறாங்க விஜயா. பார்த்த கையோட டேய் மனோஜு அப்படின்னு வர, ஐயையோ! அப்படின்னு படக்குன்னு நிமிர்றாரு. கிருஷ்ண விழுக போறான். ரோகிணி போய் தாங்கி பிடிச்சிருது. என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்லம்மா அது வந்துமா. ச்சீ நீலாம் என்ன மனுஷன்டா? நான் இவ்வளவு தூரம் சொன்னேன். இங்க வந்து நிக்கிற. இங்க ஏன்டா வந்த? அப்படின்னு போட்டு சாத்தா எல்லாரும் பார்க்குறதுக்கெல்லாம் வர்றாங்க. என்னம்மா இப்படி சாத்துற போட்டு புள்ளைய? இங்க பாருங்க உங்களுக்குலாம் ஒண்ணும் தெரியாது. போங்க அப்படின்னு கத்திப்புட்டு, ஏன்டா இங்க வந்த? எதுக்குடா இங்க வந்த? அ அம்மா நான் தான் சொன்னேன்ல, அதுக்காண்டி நான் தான் வேணான்னு சொன்னேனேடா அப்படிங்கிற. ஆன்ட்டி அதான் சொல்லிட்டாரா? அப்புறம் என்ன? இந்த வயித்துல வளர்றது அவரோட குழந்தை தான். அப்படி இருக்கறனால தானே இந்த பிள்ளைய எடுத்துருங்கிறதுக்கு கரெக்ட்டா வந்து நிக்கிறாரு. இல்லைன்னா வருவாரா என்ன? 1 மணி நேரம் என் கூட தான் நிக்கிறாரு. அட பாவி! வாடா போயிட்டு வருவோம் கோயிலுக்கு அப்படியே பார்க்கு போவோம்ன்னு சொன்னதுக்கு வரமாட்டேன்ட்ட. வேலை இருக்குன்னு சொன்னேன். அம்மா என்ன மன்னிச்சிரும்மா. ச்சே! நீலாம் ஒரு மனுஷனா? அப்படின்ட்டு என்ன ரோகிணி என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிக்க பார்க்குறியா? ஆ அப்படிலாம் இல்ல. இங்க பாருங்க, நான் இந்த புள்ளைய எடுத்துறேன்னு சொல்லித்தான் உங்க புள்ளைகிட்ட சொல்லியிருக்கேன். ஆனா நான் எடுக்க மாட்டேன். இத சொல்லி சொல்லி அவர பிளாக்மெயில் பண்ணுவேன். என்ன பண்ணுவீங்க? உங்களால முடிஞ்சத பார்த்துக்கங்க அப்படின்னுட்டு மனோஜ் இன்னைக்கு மாரி இன்னும் ஒரு 2, 3 டைம் இந்த மாரி பண்ணு. அதுக்கப்புறம் உன் இஷ்டத்துக்கு நீ என்ன சொல்றியோ நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரி ரோகிணி சரி அப்படின்னு அனுப்பிடுறாரு. ஆனா விஜயா செம்ம காண்டாகுது. டேய் அவ பொய் சொல்றாடா, என்கிட்ட பொய் சொன்னா. அவலாம் பண்ண மாட்டாடா. அதெல்லாம் இல்லம்மா. அவ சொல்லிட்டா பண்ணிருவேன்ட்டு. இத மட்டும் அழிச்சுட்டா போதும்ன்ட்டா. அவ பண்ணி தரேன்ட்டா அப்படின்னு மனசுல ஐயோ! இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கானே. பார்வதி பாக்குது. ஏன் இப்படி 2 பேரும் அடிச்சுக்கிறீங்க? அவ வயித்துல வளர்றது உன் வீட்டு வாரிசு தானே. உனக்கு கொஞ்சம் கூட இரக்கமே இல்லையா விஜயா? என்ன பார்வதி ரொம்ப பேசுற? எனக்கு இரக்கம் இல்லதான். நீ என்ன வேணா நினைச்சுக்கோ. நான் பெரிய பணக்காரியா பார்த்து நான் கட்டி வைக்கின்னு இருக்கேன். நீ வேற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கையில மனோஜ் நினைக்கிறாரு, அதான் பெரிய பணக்காரி கட்டிட்டேன். அப்புறம் என்ன? அப்படின்னு நினைக்கையில அங்க பார்த்தீங்கன்னா, தேவியாவும் கனகாவும் வராங்க. "ஏய் அம்மா எனக்கு சர்பத் வாங்கி குடு, ஜூஸ் வாங்கி குடு" அப்படிங்கையில, ஐய்யய்யோ! கனகா வர்றா! நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே! ஒரு மனுஷனுக்கு ஒரு பக்கம் அடி விழுகணும், 2 பக்கம் விழுகணும். எல்லா பக்கட்டும் திரும்புற திசையெல்லாம் வந்தா, நான் என்ன பண்ணுவேன் கடவுளே! அப்படின்னு இங்கிட்டு திரும்பிக்கிட்டு குனிஞ்ச வாக்குல ஓட, பார்வதியும் விஜயாவும் பார்க்குறாங்க. "டேய் ஏன்டா இப்படி போற?" ஒண்ணும் இல்லம்மா. எனக்கு இப்படி போனா வேண்டுதல். அதனால தான் நல்லது நடக்கும்னு அப்படிங்கிறாங்க. இப்படி மட்டும் அங்கிட்டு போய், இங்கிட்டு போய் வராரு. கரெக்ட்டா கனகா போயிட்டு, "ஹஸ்பண்டு இங்க இருந்துட்டு என்ன பண்ற?" ஐய்யய்யோ! இவ இங்க வந்துட்டாளே! நான் என்ன பண்ணுவேன்? எங்க அம்மா கண்ணுல பட்டேன்னா நான் அவ்வளவுதானே! ஏய் இங்க எதுக்கு வந்த? நாங்க உன்னைய தேடி தான் வந்தோம். என்னைய தேடியா? ஆமா. எங்க அம்மா நான் தான் சொன்னேன். இங்க தான் பார்க்குக்கு போவாருன்னு. அதான் வந்தேன். கரெக்ட்டா நீ இருந்துட்ட. மனோஜு சூப்பரு. ஹஸ்பண்டு சூப்பரு அப்படின்னு சொல்லிட்டு இறுக்கி கட்டி பிடிக்குது. கரெக்ட்டா விஜயா பாக்குது. என்னடா நடக்குது? நீயாடா இப்படி? அப்படிங்கிற மாரி பாக்குது. ஐயனார் துணையில சேரன் அப்படித்தானே? நீயாடா இப்படி? அப்படிங்கிற மாரி அந்த மாரி தாங்க போயிட்டுருக்கு. என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனா நல்லாவா இருக்கும்? என்ன பண்றதுன்னே தெரியலங்க. என்ன சொல்றதுன்னு புரியல. இதெல்லாம் ஒரு சமுதாய சீர்கேடு மாரி கொண்டு போறாங்க இந்த கதைய. பாருங்க இல்லீகலா நடந்த கல்யாணம் கனகாவுக்கும், மனோஜுக்கும். ஆனா அதுக்கு போய் பதிவு திருமணம் பண்றாய்ங்க. ரோகிணி மறைச்சு பண்ணுனாலும், அது முறைப்படி பண்ண கல்யாணம் தானங்க. ஆனா அத பதிவு பண்ணல. என்ன சொல்ல வராரு நம்ம டைரக்டரு இந்த சிறகடி கேசம் மூலமா? அப்படிங்கிறது தான் எனக்கு புரியல. உங்களுக்கெல்லாம் ஏதாவது புரிஞ்சுச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. எனக்கு மட்டும் ஒண்ணே ஒண்ணு புரியுதுங்க. அது என்னன்னா, பாக்குற நம்ம எல்லாம் கேனைங்கன்னு நெனைக்கிறாய்ங்க அப்படின்னு தான் தோணுது. என்னன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. அன்பான அம்மாவே நீங்களும் சொல்லிருங்க. பாட்டு மூலமா உங்களோட பாட்டு மூலமா நல்லா அந்த கதைக்கு ஏத்த மாரி பாடல்கள தேர்ந்தெடுத்து சொல்றீங்க. ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கவே. சூப்பர்! வாழ்த்துக்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க. அன்புறவே தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.